வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரயில்வே அரசு வேலைக்காக காத்திருந்த லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் வெளியாகியுள்ளது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRBJE 2026 ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆட்சேர்ப்பின் மூலம் சுமார் 4098 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது, யார் விண்ணப்பிக்கலாம், முக்கிய தேதிகள் என்ன, சம்பளம் எவ்வளவு, தேர்வு எப்படி நடக்கும், இப்போதே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் மிக எளிமையாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் RRBJE என்றால் என்ன? RRB என்பது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, JE என்பது ஜூனியர் இன்ஜினியர். இந்த ஆட்சேர்ப்பின் மூலம் ஜூனியர் இன்ஜினியர், டெப்போ மெட்டீரியல் சூப்பரண்டெண்டன்ட் மற்றும் கெமிக்கல் மற்றும் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் போன்ற முக்கிய தொழில்நுட்ப பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ரயில்வேயில் நிரந்தர அரசு வேலை, நல்ல சம்பளம், பதவி உயர்வு மற்றும் பல அரசு சலுகைகள், இவற்றால் இந்த தேர்வுக்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானோர் விண்ணப்பிக்கிறார்கள். தற்போது வெளியாகியுள்ள வேகன்சி இந்த முறை ஷார்ட் நோட்டிஃபிகேஷனின் படி மொத்தம் சுமார் 4098 காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எந்த ரயில்வே ஜோனுக்கு எவ்வளவு வேக்கன்சி, கேட்டகரி வைஸ் விவரங்கள் மற்றும் பிரான்ச் வைஸ் பிரிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அவை அனைத்தும் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் வெளியாகும். முக்கியமான தேதிகள். ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வெளியாகியுள்ளது. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 13, 2026 அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 14, 2026 முதல் தொடங்கும். விண்ணப்பிக்க எதிர்பார்க்கப்படும் கடைசி தேதி செப்டம்பர் 13, 2026. கடைசி நாள் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே தயாராக இருக்கிறது நல்லது. யார் விண்ணப்பிக்கலாம்? இன்ஜினியரிங் டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவர்கள் தகுதியான பிராஞ்சில் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பொதுவாக 18 முதல் 33 வயது வரை இருக்கும். ரிசர்வேட் கேட்டகிரிக்கு அரசு விதிகளின்படி வயது தளர்வும் வழங்கப்படும். உங்கள் பிராஞ்சுக்கு தகுதி உள்ளதா என்பதை டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வெளியான பிறகு கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். தேர்வு முறை. இந்த ஆட்சேர்ப்பு 4 கட்டங்களாக நடைபெறும். முதல் CBT 1, அடுத்தது CPT 2, அதன் பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இறுதியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த அனைத்து கட்டங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களே இறுதி நியமனத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள். சம்பளம் RRP ஜூனியர் இன்ஜினியர் லெவல் 6B மேட்ரிக்ஸில் வருகிறது. அடிப்படை சம்பளம் 35,400 ரூபாய். இதனுடன் டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் மற்றும் பல அரசு சலுகைகளும் வழங்கப்படும். அதனால் இது மிகவும் மதிப்புமிக்க அரசு வேலை வாய்ப்பாக கருதப்படுகிறது. நீங்கள் இப்போதே செய்ய வேண்டியது, அப்ளிகேஷன் தொடங்குவதற்கு முன்பே உங்கள் ஆதார் அட்டை, இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட், போட்டோ, சிக்னேச்சர், கேட்டகரி சர்டிஃபிகேட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் CBT தேர்வுக்கான தயாரிப்பையும் இப்போதே ஆரம்பியுங்கள். முடிவுரை இதுதான். RRBJE 2026 ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் தற்போது வெளியாகியுள்ள முக்கிய தகவல்கள். டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வெளியான உடனே வேகன்சி டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி, சிலேபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஃபீஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாவற்றையும் ஒரே வீடியோவில் முழுமையாக விளக்குகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரயில்வே தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு அப்டேட்டில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். உங்கள் RRBJE 2026 பயணம் வெற்றிகரமாக அமையட்டும்.